எனக்கு பசிக்குமேன்னு பால் கொடுத்ததோட பொறையேறிடக்கூடாதுன்னு என் முதுகையும் தடவி கொடுத்த தாயார், என்னுடைய முன்னேற்றத்துக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்ச என் அப்பா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோன்னு சொன்ன அண்ணன், தம்பி, அக்கா, நண்பர்கள், என் மேலே விசுவாசமாக உள்ள வேலையாட்கள், அண்ணா நீங்கள் தான் என்னுடைய உயிர்னு சொன்ன என் தங்கைகள், யார் வந்தாலும் போனாலும் நாங்கள் நிரந்தரோன்னு சொன்ன மனைவி, மக்கள், இவங்கெல்லாம் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு தரையில் வீழ்ந்து புரண்டு அழுவாங்க. அவங்களால அது மட்டும்தான் முடியும். ஏன்னா என்னோட உயிரை யமன் எடுக்க எருமை மாட்டில் வரும்போது அவனை எதிர்கொண்டு எனக்காக பேச இவங்களில் யாராலும் இயலாது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்காக வலிமை பொருந்திய மயிலின் மீது வந்து என்னை பார்த்து பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்னதோட யமனை பார்த்து இவன் என்னுடைய பக்தன், எனக்கு ரொம்ப வேண்டியவன் சொல்லி என்னை யமன்கிட்ட இருந்து விடுவிக்க, முருகா உன்னால் மட்டும்தான் முடியும், அந்த நேரத்தில் உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா என்பதை ஒரு மகிட மிசையேறி அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயேன்னு தந்த பசிதனை அறிந்து திருப்புகொள்ள அருணகிரிநாதர் நமக்காக அருள் செய்கிறார். இந்த வைகாசி விசாக திருநாளில் நமக்கு எல்லா காலத்திலும் உற்ற துணையாக இருந்து நம்மை காக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய திருவடிகளை வணங்கி நல்லகதி அடைவோம் வாங்க.